கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை காவல் நிலைய எல்லையில் உள்ள சேந்தநாடு சாலையில் உளுந்தூர்பேட்டை சரக மதுவிலக்கு இன்ஸ்பெக்டர் விஜயலட்சுமி தலைமையில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது லோடு கேரியர் வேனில் மது பாட்டில்களை கண்டுபிடித்து பறிமுதல் செய்தனர். விசாரணையில் வேனில் கொண்டு சென்றது அனைத்தும் போலி மதுபானம் என்பது தெரியவந்தது. இதுகுறித்து கலால்துறை போலீசார் நடத்திய விசாரணையில் போலி மதுபானம் ஏற்றி வந்தவர் பன்ருட்டி தட்டாம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த குமார், வயது 29 என்பது தெரியவந்தது. போலி மதுபானம் தயாரிக்க மூளையாக செயல்பட்டு வந்தது வில்லியனூர் அடுத்த அரும்பாத்துபுரம் பகுதியைச் சேர்ந்த சக்திவேல் என்பதும், இந்த போலி மதுபான ஆலைக்கு பின்னால் சில முக்கிய அரசியல் புள்ளிகள் இருப்பதும் தெரியவந்துள்ளது. 10 கண் அடுத்த உளவாய்க்கால் வெற்றிவேலன் நகரில் போலி மதுபான ஆலை இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அங்கு இரவோடு இரவாக உளவாய்க்கால் பகுதிக்கு வந்த விழுப்புரம் கலால்துறை போலீசார் போலி மதுபான ஆலையை கண்டுபிடித்தனர். சக்திவேலுக்கு உறுதுணையாக இருந்த ஆண்டியார்பாளையம் மாரியம்மன் கோவில் வீதியைச் சேர்ந்த அண்ணாதுரை, அதே பகுதியைச் சேர்ந்த சதீஷ் உட்பட 5 பேரை போலீசார் கைது செய்து புதுவையில் தயாரிக்கப்படும் போலி மதுபானங்களை வாங்கி தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் விற்பனை செய்து வந்த நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அடுத்த பள்ளிப்பாளையம் கிருஷ்ணமூர்த்தி என்பவரை கைது செய்தனர். இந்த அதிரடி விசாரணையில் மொத்தம் 4848 மது பாட்டில்கள், ரூபாய் 3,70,000 ரொக்கம் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் போலி மதுபானம் தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட 3 வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. புதுவையில் தமிழக டாஸ்மாக் கடைகளில் அதிகம் விற்பனை செய்யப்படும் குறிப்பிட்ட மது பாட்டில்கள் போலியாக தயாரிக்கப்பட்டு கொண்டு செல்லப்பட்ட சம்பவத்தில் பல அரசியல் பிரமுகர்கள் இந்த சம்பவத்தில் இருப்பதாக கலால்துறை வட்டாரங்கள் தகவல் தெரிவித்துள்ளது.